إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வாராந்திர தொடர் வகுப்பிலே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஸாதுல் மஆத் என்ற விரிவான நூலின் சுருக்கமான தொகுப்பை பார்த்து வருகிறோம். இதில் இன்றைய தலைப்பு ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நிகாஹி வல் முஆஷரா. இது ஸாதுல் மஆத் முதல் பாகத்தின் 154ஆம் பக்கத்தில் வரக்கூடிய அந்த தலைப்பு, அந்த பாடம். ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். ஃபின் நிகாஹி திருமணத்திலும், வல் முஆஷரா அவர்களது குடும்ப வாழ்விலும் என்ற தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் மொத்தம் 11 விடயங்களை கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 11 விடயங்களை கொண்டு வருகிறார்கள். இப்போ நாம் இதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் விடயமாக என்ன கொண்டு வருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற வந்துள்ள ஒரு சஹீஹான செய்தி, ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் அந்நிசாஉ வத்தீபு வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், உங்களுடைய துன்யாவில், உலகில் எனக்கு விருப்பமாக்கப்பட்டுள்ளது பெண்களும் அதே போன்று நறுமணம், தீப். உண்மையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தலைவர். இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள், ஏதோ பெண்கள் மீது அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எவ்வளவு மோசமான விடயங்கள் வெளிப்படுவதையெல்லாம் பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவர், அதாவது மனிதனில் அல்லாஹ் என்ன இயல்புகளை உருவாக்கி இருக்கிறானோ அந்த இயல்புகள் எனக்கும் இருக்கின்றன என்பதை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன பெண்ணில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான், அப்படிதானே. ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. குர்ஆனுடைய வசனத்தில் முதல் விஷயமே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. அதுக்கு பிறகு தான் பனீன் கனாத்தீர் எல்லாம் அதுக்கு பிறகு தான். மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், ஒரு ஆசையை ஏற்படுத்தி இருக்கிறான் பெண்கள் மீது என்று சொன்னால் இது அல்லாஹ் ஏற்படுத்தி ஒன்று. இது என்ன யாருக்கும் இதிலிருந்து விதிவிலக்கு பெற முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஒரு பெண்ணோடு ஒருவர் தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் சொன்ன வழிகாட்டல்கள், வரையறைகள்
அந்த திருமணம் என்ற முறை மார்க்கம் அழகா சொல்லித் தருகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளதுன்றான். கண்குளிர்ச்சி எதுல? தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு ஒரு இன்பமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை இருந்தது. தொழுகை என்ற இபாதத் அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு இபாதத். புரியுதா? ஒரு மூமின் ரப்போடு உரையாடுகின்ற இடம், ரப்போடு உரையாடுகின்ற இடம் தான் இது தொழுகை. புரியுதா? எனவே இந்த செய்தி நூன் கொடுத்தா நசாயில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே. எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க. இளைஞர்களுக்கு சொல்றாங்க என்ன? அதாவது மனிஸ்ததா மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ். இன்று என்ன வறுமையை பயங்காட்டி காட்டியே திருமணத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யாருக்கு உங்களில் சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்யுங்க, அவர் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபல்யதஸவ்வஜ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு உயரிய வழிகாட்டல் என்று பாருங்க. ஒருவன் தவறான வழியிலே செல்வது இளமை என்பது அந்த தேவைகள் உள்ள பருவம். அந்த பருவத்தில் அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வழங்குகிறார்கள், திருமணத்தை ஆர்வப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதே போன்று பாருங்க, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஸவ்வஜு அல் வதூத அல் வலூத. இது இந்த செய்தி அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. இதுல பாத்தீங்கன்னா தஸவ்வஜுனா நீங்க திருமணம் முடிங்க, அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் என்னது? ஆன்மீகத்துக்கு, ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைவதற்கு திருமணம் என்பதெல்லாம் என்ன ஒரு இடையூறு அல்ல. அது உங்களை என்ன செய்யும்? அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது. புரியுது அவங்க சொல்றது? இன்று நாங்க பார்க்கிறோம் என்ன பல ஆன்மீக சிந்தனைகள்ல இது ஆன்மீகத்துக்கு எதிரான மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஸவ்வஜு நீங்கள் திருமணம் முடியுங்கள் அல் வதூத். அப்ப அல் வதூத் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா அதாவது கணவனை நேசிக்கக்கூடிய பெண். எப்படி? கணவனை நேசிக்கக்கூடிய பெண்ணை. புரியுது அவங்க சொல்றது? கணவனுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் சாதாரணமானதல்ல. அப்படித்தானே? ஒரு குடும்பத்தை குடும்ப விஷயத்தை, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை, குடும்பத்துடைய செலவுகள், இதுகள் எல்லாம் ஒரு கணவன் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறான், எவ்வளவு தியாகம் செய்கிறான். எனவே அதாவது அல் வதூத், அல் வதூத் என்று சொன்னால் கணவரை நேசிக்கக்கூடிய பெண்களை. அதே போன்றுதான் அல் வலூத், குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய, குழந்தைகளை எடுக்கக்கூடிய அவ்வாறான பெண்களை. ரசூலுல்லாஹ் நாளை மறுமையில் எனது உம்மத் அதிகமாக இருக்க வேண்டும் என்று, ஏனைய உம்மத்துகளை விட அதிகம் இருக்க வேண்டும் என்றும் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினாங்க என்பதையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாங்க பார்க்கிறோம் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய விஷயம் இன்று வறுமையை பயம் காட்டி ஏதோ அதை ஒரு பயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்கிறோம். எனவே இது முதல் செய்தியாக இதுல வருகிறது. இரண்டாவது செய்தி பாருங்க, வகானத் சீரத்துஹு மஅ அஸ்வாஜிஹி. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது, அவங்களோட சீரா, அவங்களோட வரலாறு, அவங்க தனது மனைவிமார்களோடு எப்படி இருந்தாங்க? ஹுஸ்னுல் முஆஷரா, நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்களோடு மிக நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஹுஸ்னுல் குலுக் என்ன? நற்குணத்தோடு. அப்படித்தானே? நற்குணத்தோடு. இப்ப நிறைய பேர் நற்குணத்தோட வெளியே நடந்து கொள்வாங்க, வெளி மக்களோடு, அடிக்கடி சந்திக்காதவங்களோட நற்குணமா இருப்பாங்க. எங்க நற்குணமா இருக்க மாட்டாங்க? எங்க? வீட்டுல எரிந்து விழுவார்கள், வீட்டுல எரிந்து விழுவார்கள். எல்லா கோபத்தையும் அங்குதான் வெளிப்படுத்துவார்கள், எல்லா கோபத்தையும் அங்குதான் வெளிப்படுத்துவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க என்றால், தனது மனைவிமார்களோடு அதாவது மிக உயர்ந்த பண்புடையவர்களாக,
மிக உயர்ந்த பண்புடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள், நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். வகான யகூல், அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஆர்வப்படுத்துவர்களாக இருந்தாங்க. எப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி என்று சொல்பவர்களாக இருந்தார்கள். அதாவது உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர். அப்படிதானே? அப்ப குடும்பத்தில் சர்டிபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். அப்படித்தானே? குடும்பத்திலிருந்து சர்டிபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். இவர் யாரு? இவர் நல்லவர், இவர் சிறந்தவர் என்ற சர்டிபிகேட் எங்க? குடும்பத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதே போன்று பாருங்க, வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் எனது குடும்பத்தினரில் என்ன, எனது குடும்பத்தோரோடு நான் உங்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன், மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. எந்த பகுதியை நாங்கள் எடுத்தாலும் அனைத்திலும் அவங்க என்னதான், அவர்கள் முன்மாதிரி தான் என்பதை நாம் இப்ப இது வந்து திருமிதி, இப்னு மாஜா போன்ற நூட்களை வரக்கூடிய செய்தி. தான்னு கொடுத்தா திருமிதி, ஜீம் ஹா கொடுத்தா என்ன, இப்னு மாஜா. சரி, மூன்றாவது என்ன சொல்றாரு? வகான இதா ஹவியத் இஹ்தாஹுன் ஷைஅன் லா மஹ்தூர ஃபீஹி தபஅஹா அலைஹி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஏதாவது ஒன்றை விரும்புறாங்க, அவங்க ஏதாவது ஒன்றை விரும்புகின்ற போது அது வந்து என்ன, இப்ப மார்க்கத்தில் எச்சரிக்கப்படாதவைகள், அனுமதிக்கப்பட்டவைகள் ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்வாங்க, அதை அனுமதிப்பார்கள். இப்ப நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஹபஷாவுடைய வீரர்கள் வந்து என்ன செய்தார்கள், பெருநாளுடைய ஒரு நாள்ல வீர விளையாட்டுக்கள் ஈடுபட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, போதுமான்னு கேட்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லை இந்த ஹதீஸ் எல்லாம்? இது மாதிரியான நிறைய செய்திகள். எனவே இவ்வாறாக அவங்க விரும்பக்கூடியவைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகள் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை அனுமதிப்பார்கள். அதே போன்று வக்கான யுஸர்ரிபு இலா ஆயிஷா பனாத்தில் அன்சார் யல்அப்ன மஅஹா. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அன்சாரிய அந்த பெண்கள், அந்த பெண் பிள்ளைகள் வந்து அவர்களோடு விளையாடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று வகானத் இதா ஷரிபத் மினல் இனாஇ அஹதஹு வ வதஅ ஃபமுஹு ஃபீ மௌதிஇ ஃபமிஹா வ ஷரிப். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ஒரு பாத்திரத்தில் என்ன செய்றாங்க, தண்ணீரை அருந்துறாங்கன்னு வைங்க. அப்படி தண்ணீரை அருந்துறாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் ஆயிஷா எந்த இடத்தில் வாய் வைத்து அருந்தினார்களோ அதே இடத்தில் வாய் வைத்து அருந்துபவர்களாக இருந்தார்கள். ஏனைய மனைவிமார்களுக்கு முற்படதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறான். தனது மனைவிமார்களை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள், அன்போடு இருந்திருக்கிறாங்க என்பதற்கெல்லாம் இந்த செய்திகள் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. உண்மையில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி எதை எதிர்பார்க்கிறாங்க என்ற அவைகள் எல்லாம் நல்ல முறையில இனம் கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று வக்கான யத்தகியு ஃபீ ஹிஜ்ரிஹா, அவங்கள மடியில் ரசூலுல்லாஹ் தலை வைத்து சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா மடியில என்பதை பார்க்கிறோம். வயக்ரஉல் குர்ஆன வ ரஅஸஹு ஃபீ ஹிஜ்ரிஹா, அதே போன்று அவங்கள மடியில் தலை வைத்தவர்களாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லுங்க, குர்ஆனை ஓதுவர்களாக இருந்தார்கள். வருப்பமா கானத் ஹாயிதன், சில வேளைகள் அவங்க மாதவிடாயோடு கூட இருப்பாங்க, மாதவிடாயோடு கூட இருந்திருக்கிறாங்க. அப்படியான இடத்துல என்ன செய்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். அதே போன்று வகான யஅமுருஹா ஃபதத்தரிஸு ثم யுபாஷிருஹா. இப்ப சில நேரங்கள்ல இப்ப மாதவிடாயோடு இருக்கின்ற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஆடையுடைய அந்த கீழ் ஆடை இருக்குதான் அதை வந்து கட்டிக்கொள்ள சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவர்களை கட்டி அணைத்து இருக்கிறாங்க. மாதவிடாயோடு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அன்று வந்து எப்படியான ஒரு சிந்தனை காணப்பட்டது என்றால், யூத சமூகம், யூத சமூகத்துடைய தாக்கம் மதீனாவில் இருந்துச்சு. அப்படித்தானே? யூத சமூகம் எங்க இருந்தாங்க, மதீனாவில் இருந்தார்கள். மதீனாவில் இருக்கும்போது அந்த தாக்கம் என்ன செய்து இருந்தது. எனவே பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் என்னமோ ஒரு தீட்டு மாதிரி ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களிடம் காணப்பட்டது. எனவே அது வந்து என்ன, இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு ஒரு கண்ணியத்தை தான் கொடுத்தாங்க, உயர்வை தான் கொடுத்தாங்கன்றதாங்க இதுல பாக்குறோம். புரியுதா அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே,
அப்ப மாதவிடாயோடு இருக்கின்ற போது ஒரு இல்லற உறவு என்பதை அதுதான் கூடாது. அதுதான் என்ன செய்யுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வது போன்று என்ன நெருங்கக்கூடாதுன்னா என்னது இல்லற உறவு என்பது கூடாது. மற்ற விடயங்கள் என்னது அனுமதிக்கப்பட்டவைகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாலாவது சொல்றார் வகான இதா ஸல்லல் அஸ்ர தார அலா நிசாஇஹி. இப்ப நபி அவங்க அஸ்ரை தொழுது விட்டாங்கன்னா தனது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு போவாங்க. அப்படிதானே மஸ்ஜிது நபவிய சூழ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய வீடுகள் இருக்கும். மஸ்ஜிது நபவிய சூழ அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய வீடுகள் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தனது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஃபதனா மின்ஹுன்ன வஸ்தக்ரா அஹ்வாலஹுன்ன அவங்களோடு உட்கார்ந்து அவங்களோட தேவைகளை அவங்களோட விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஃபைதா ஜா அல்லைலு இன்கலப இலா பைத்தி சாஹிபத்தின் நௌபா. இரவாகிவிட்டால் அவங்க எந்த வீட்டில் தங்க வேண்டுமோ அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. எந்த மனைவியுடைய வீட்டில் தங்கக்கூடிய நாளோ அந்த நாள் அந்த வீட்டுக்கு என்ன செய்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்து விடுவார்கள் வந்து விடுவார்கள். வஹஸ்ஸஹா பில்லைல் அது எந்த மனைவியுடைய வீட்டில் இருக்க வேண்டிய தங்க வேண்டியோ அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க என்பதை சொல்கிறார்கள். அதே போன்று ஐந்தாவது சொல்கிறார்கள் வகான யக்ஸிமு பைனஹுன்ன ஃபில் மபீதி வல் ஈவாஇ வன் நஃபகதி. ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்பவர்களாக இருந்தாங்க. மனைவிமார்களுக்கு மத்தியில புரியுது அவங்க சொல்றது அவங்களோட தங்கக்கூடிய வீடாக இருக்கலாம், அவங்களோட மற்ற செலவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க அவர்களுக்கு மத்தியில் சரியாக நீதமாக பங்கு வைப்பவர்களாக இருந்தார்கள். வகான ருப்பமா மத் யதஹு இலா பஅது நிசாஇஹி ஃபீ ஹாதரத்தி பாக்கியஹுன் என்று சொன்னா சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க கூடுதலாக இருக்கும்போது சில மனைவிமார்களுக்கு தங்களுடைய கையை நீட்டுவாங்கன்னா உதவி செய்வாங்க என்ற அடிப்படையிலும் என்ன செய்கிறார் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எஞ்சி இருக்கக்கூடியவைகள். சரி, அடுத்து வாங்க ஆறாவது விடயம் வகான யஅதி அஹ்லஹு ஆகிரல் லைலி வ அவ்வலஹு. வகான யஅதி அஹ்லஹு ஆகிரல் லைலி வ அவ்வலஹு فإذا جامع أول الليل فكان ربما اغتسل ونام. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த இல்லற உறவில் ஈடுபடுவது என்பது அது வந்து இறைவனுடைய இறுதியிலும் அது இருக்கும், இறைவனுடைய ஆரம்பத்திலும் அது இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி அவர்கள் இறைவனுடைய ஆரம்பத்தில் அவ்வாறு இல்லற உறவில் ஈடுபடுவார்களாக இருந்தால் ஃபகான ருப்பமா இக்தஸல வனாம் சில நேரங்களில் குளித்து விட்டே தூங்குவாங்க. அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றி விட்டே தூங்குவார்கள். வருப்பமா தவல்லா வனாம் சில நேரங்களில் உது செய்து விட்டு என்ன செய்வார்கள் கடமையான குளிப்பு நிறைவேற்ற மாட்டாங்க, அவங்க உது செய்து விட்டு தூங்குவார்கள் என்ற அந்த வழிகாட்டலையும் இங்கே ஆறாவது விடயத்தில் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி இல்லற உறவென்றால் அந்த வழிகாட்டல்களையும் மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சாபத்துக்குரியவர்கள் என்று யாரை சொன்னார்கள் என்று சொன்னால் மல்ஊனுன் மன் அத்தா அல் மர்அத ஃபீ துபூரிஹா. அதாவது சபிக்கப்பட்டவன் யார் என்று சொன்னால் அதாவது அந்த மலம் வெளிப்படுகின்ற அந்த வாயிலில் யார் உறவு கொள்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதுல வருகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் தான் லவ் அன்ன அஹதக்கும் இதா அராத அன் யஅதி அஹ்லஹு. ஒருவர் தனது மனைவியோடு இல்லற உறவிலே அவர் ஈடுபட எண்ணுகிறார் என்றால் அவர் ஓத வேண்டிய துஆவாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆ. அதாவது ஷைத்தானை எம்மிலிருந்தும் எமக்கு நீ வழங்கவிருக்கின்ற அந்த குழந்தைகளிலிருந்தும் ஷைத்தானை விட்டு என்ன செய்வாயாக பாதுகாப்பாயாக, எம்மையும் எமக்கு நீ அருள இருக்கின்ற அந்த குழந்தைகளையும் அந்த ஷைத்தானிலிருந்து அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பாயாக. இவ்வாறு அவர்கள் இந்த துஆவை ஓதி அவங்க தங்களுடைய அந்த இல்லற உறவில் ஈடுபடுகின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தையை முடிவு செய்து விட்டால் فإنه يقدر بينهما ولد في ذلك. அப்ப அந்த துஆ ஓதுறாங்க, அதன் பிறகு அவங்க இல்லற உறவில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு குழந்தை அவர்களுக்கு நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகிறது என்ற ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அடுத்து ஏழாவது அருமையான சகோதரர்களே, இதா அஃபாத அஹதுக்கும் இம்ரஅத்தன் அவ் ஹாதிமன் அவ் தாப்பத்தன் ஃபல்யஅஹுத் பினாசியத்திஹா
வல் யதுல்லாஹ பில் பரக்கா வல் யுஸம்மில்லாஹ அஸ்ஸ வஜல். இப்போ ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு திருமணம் முடிக்கிறார், அல்லது ஒரு ஒரு ஹாதிம், ஒரு பணியாளனை வேலைக்கு அமர்த்துறார். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, புரியுதா? அல்லது அவு தாபத்தன், அவர் என்ன செய்யறாரு, ஒரு வாகனம், ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறாரு, வாங்குறாரு, பிரயாணத்துக்காக ஒரு ஒட்டகத்தை வாங்குறாருன்னு வைங்களே. அப்படி எடுத்தால் அதனுடைய அந்த முன்னெற்றி தானே, அந்த முன்னெற்றி ரோமங்களை பிடித்து, அந்த முன்னெற்றியை பிடித்து பரக்கத்துக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யட்டும், பரக்கத்துக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யட்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லட்டும், பிஸ்மில்லா வஅலா பரக்கத்தில்லா, இந்த மாதிரி பரக்கத்துக்காக பிரார்த்தித்து விட்டு அடுத்து என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபிலத் அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹி. முக்கியமான ஒரு வார்த்தை இந்த துஆல வருது. என்ன வருது? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக கைரஹா, அதில் உள்ள நலவை நான் உன்னிடம் கேட்கிறேன், புரியுதா? வ கைர மா ஜுபிலத் அலைஹி, அதுல உள்ள அந்த இயற்கையாக உள்ள நலவு இருக்குதானே, இயற்கையாக உள்ள அந்த நல்ல பண்புகள், அந்த ஃபித்ரான்னு சொல்றோமே, ஃபித்ரா, அந்த அந்த அதில் உள்ள கைறுகளையும் நான் என்ன செய்கிறேன், நான் கேட்கிறேன். அதே போன்று அஊது பிக மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கை விட்டும், வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹி, அதில் உள்ள அந்த இயற்கையான ஷர், மோசமான தீய கெட்ட பண்புகள், தீய பண்புகள், இவ்வாறான அந்த இயற்கையான அந்த மோசமானவைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அபூ தாவூத், இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. பாருங்க, ஒரு திருமணம் முடித்தால் அந்த புதுமண பெண்ணுடைய முன்னேற்ற ரோமங்களை பிடித்து இந்த துஆ ஓதுறது, அதே மாதிரி ஒரு பணியாளனாக இருக்கலாம் அல்லது ஒரு வாகனமாக இருக்கலாம், என்ன செய்யலாம், அதெல்லாம் இவ்வாறு ஓதிக்கொள்வதற்கான வழிகாட்டல் இருக்கிறது. 8வது சொல்றாரு, வகான யகூலு லில் முத்தஸவ்விஜ். இப்ப ஒருவர் வந்து திருமணம் முடிச்சிட்டார் என்றால் மணமகனுக்காக ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்வர்களாக இருந்தாங்க, இப்படி துஆ செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்ன துஆ அது? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இப்போ பரக்கத், அப்படிதானே? உண்மையில் எடுத்தீங்களா ஒவ்வொருத்தர வாழ்க்கைக்கும் தேவை என்னதான்? பரக்கத். ஏன்னா இன்றைக்கு நாங்க பெரும்பாலும் எதை மக்கள் முறையிடுகிறார்கள்? வாழ்க்கையுடைய கஷ்டம், விலைவாசி அதிகரித்து விட்டது, விலைவாசி கூடிவிட்டது, இதுதான் நிறைய பேருடைய முறைப்பாடு. உண்மையில இதற்கான காரணங்கள்ல மனிதன் வெறுமனே உலகியல் ரீதியான காரணங்களை சிந்திக்கிறானே தவிர உண்மையில் நமது பாவங்கள் இதனால் பரக்கத் என்ன செய்யப்பட்டு விட்டது, பரக்கத் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பரக்கத் குறைந்து இருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பது குறைவு, அப்படிதானே? உலகியல் ரீதியான சடவாத தீர்வுகளை தான் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இவ்வாறு பரக்கத்தின்மைக்கு என்ன காரணம் என்றால் நமது பாவங்கள், நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செயல்படுத்தாமை போன்ற விடயங்கள். அப்ப உண்மையில பரக்கத் என்பது எதோடு தொடர்பட்டதாக இருக்கிறது என்றால் படைத்த ரப்பின் மீது ஈமான் கொண்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று, அதாவது ஒரு ஊரை அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ஊர்வாசிகள் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். பரக்கத் என்பது ஒரு ஊர் மக்கள் ஈமானோடும் தக்வாவோடும் வாழுகிறார்கள் என்றால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய கதவுகளை நாம் திறப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், பரக்கத்தை திறந்து விடுவோம் என்கிறான். அப்படியான ஒரு விஷயம் அது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ பரக்கத்துக்கான துஆ அந்த இடத்துல எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. ஒரு திருமண வாழ்வில் அவங்க இணைகிறார்கள், அந்த திருமண வாழ்வில் இணையக்கூடிய அந்த புது தம்பதியினருக்கு இந்த துஆ எவ்வளவு முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களிடம் உள்ள விஷயங்கள் எல்லாம் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையான விஷயங்களிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆ. புரியுதா? இது அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூட்களை வரக்கூடிய செய்தி. இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு உயர்ந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமணம் என்பது இஸ்லாமிய அந்த மார்க்கம் எப்படியெல்லாம் அதை பார்க்குது, அதை எப்படியெல்லாம் அதற்கு உயர்ந்த வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். அதே போன்று 9வது சொல்றாங்க, வகான இதா அராத சஃபரன் அக்ரஅ பைன நிசாஇஹி. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பிரயாணம் போக போறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்ல யாரை அழைத்துட்டு போறது, யாரை அழைத்து போவது என்பது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்க அந்த சீட்டு குலுக்கி போடுவாங்க. போட்டு யாருடைய பேர் அதில் வருகிறதோ, யாருடைய
பேர் அதில் வருகிறதோ அவர்களை தான் அழைச்சிட்டு போவாங்க. யாருடைய பேர் வருகிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க, அழைத்து செல்வார்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், இப்போ ரசூலுல்லாஹ் வந்து ஹுதைபியாவுடைய பயணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்கன்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய போர்களில், பல போர்களில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு செய்திகளை பார்க்குறோம். இவ்வாறாக யாருடைய பேர் வருதோ அவர்களை ரசூலுல்லாஹ் தன்னோடு அழைத்து செல்வார்கள். மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க, வலம் யக்தில் பவாகி செய்யனா மற்றவங்க இருப்பாங்க, யாரோட பேர் வந்துச்சு அவங்களை அழைச்சிட்டு போவாங்க என்ற விடயம். அதே போன்று பத்தாவது விடயம் என்னவென்று சொன்னால், வலம் யகுன் மின் ஹதியிஹி அல் இஅ்தினாஉ பில் மசாகின் வ தஷ்யீதிஹா வ தஅலியதிஹா வ ஸுக்ருபதிஹா வ தவ்ஸீஇஹா என்று சொல்றார். இப்போ மசாக்கின் என்ற வார்த்தை எடுங்க. இப்போ மசாக்கீன் என்று இருக்குது, மசாக்கின் என்று இருக்குது. மசாக்கீன் என்று வந்தால் என்ன, அது ஏழைகள். இது வந்து மசாக்கின் காஃப் நூன், காஃப் யா நூன் அல்ல, காஃப் நூன். அப்போ காஃப் நூன் என்று சொன்னால் என்ன, சக்கன் என்ற என்ன, வீடு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் எது இல்லைன்னு சொன்னால், வீடுகளை வந்து அமைக்கிறதுல அவங்க என்ன, அதில் ஒரு கூடுதலான கவனம், அந்த வீடுகளை கட்ட வேணும், அதை உயர்த்த வேண்டும், ஜுஹ்ருஃபு அதை அலங்கரிக்க வேண்டும், அதை விசாலப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதிலெல்லாம் கவனம் எடுக்கவே இல்லை. அவங்களோட வீடுகள்லாம் எவ்வளோ எளிமையாக இருந்தது என்றது நாங்கள் நிறைய ஹதீஸ்களில் படிக்கிறோம். புரியுது அவங்க சொல்றது. அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருக்கிறாங்க, மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க. அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 11வது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதல்லக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராஜஅ. ரசூலுல்லாஹ் வந்து தனது மனைவிமார்கள் தலாக் விட்டு திரும்ப சேர்த்து கொண்டாங்க என்ற ஒரு செய்தியை இதில் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வரார். இதில் வந்து ஒரு கருத்து, ஒரு கூற்றாகத்தான் வருது. அதாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து தலாக் விட்டு திரும்ப சேர்த்து கொண்டாங்கன்றது வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக இல்லை, ஒரு கூற்றாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதையும் அவங்க கொண்டு வரான். புரியுது அவங்க சொல்றது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மாத காலத்துக்கு தனது மனைவிமார்களோடு சேர மாட்டேன் ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்தார். புரியுது அவங்க சொல்றது. சத்தியம் செய்தாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அதாவது நிறைய செலவுகளுக்கு கூடுதலாக கேட்குறாங்க. செலவுகளுக்கு என்ன செய்யறாங்க, கூடுதலாக கேட்குறாங்க. கூடுதலாக கேட்கின்ற போது இந்த பிரச்சனை நடக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனத்திலும் பார்க்கலாம், நீங்கள் வந்து உண்மையில் துனியாவை தான் விரும்புறீங்கண்டா, துனியாவுடைய அலங்காரங்களை தான் விரும்புறீங்கண்டா, நான் என்ன செய்கிறேன், உங்களை தலாக் விட்டு விடுகிறேன். இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆஹிரா, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையும் தான் விரும்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை தெரிவு செய்யலாம். உலகம்ண்டா என்னை விட்டு என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம். அப்ப எனவே எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வதைத்தான் தேர்வு செய்தார்கள். இவ்வாறாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்கள் பிரிந்திருந்தாங்க என்ற விடயம். இப்ப அதுல குர்ஆன்ல கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், ஒரு சட்டத்தை சொல்லும்போது அவ்வாறு சத்தியம் செய்து பிரிந்திருப்பதாக இருந்தால் 4 மாதங்கள் தான். எத்தனை மாசங்கள், 4 மாதங்கள் உள்ள ஒரு அனுமதி இருக்குது குர்ஆன்ல. அதே போன்று வலம் யுலாஹிர் அபதா என்று சொல்றார். வலம் யுலாஹிர் அபதான்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டம் இருக்குது, திஹார் என்று சொல்றாரு. சட்டத்துக்கு என்ன சொல்ற, திஹார். இப்ப மனைவியை வந்து தாய்க்கு ஒப்பாக்குறது. அங்க அந்த ஜாஹிலிய காலத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்தது இல்லைங்களா, மனைவியை விட்டு பிரிய வேண்டும் என்றா இப்படி சொல்றது, தாய்க்கு ஒப்பாக்குறது. புரியுதா? எனவே இவ்வாறாக ரசூலுல்லாஹ் என்ன செய்தது கிடையாது, செய்யவில்லை. அப்படி திஹார் செய்து விட்டால் திரும்ப சேருவதாக இருந்தா ஒரு மூமினான அடிமையை விடுதலை செய்தல், அதற்கு சக்தி இல்லைண்டா 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றல், அதற்கும் சக்தி இல்லைண்டா 60 ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற சட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளணும். அப்ப எனவே இதில் மொத்தம் இப்போ நாங்கள் 11 விடயங்கள் பார்த்தோம். எத்தனை விடயங்கள்? 11 விடயங்கள். சரியா? இப்போ 11 விடயங்களையும் திரும்ப இப்போ நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். முதல் விடயத்தை யார் சொல்றீங்க? முதல் விடயத்தில் 3 ஹதீஸ் படித்தோம். முதல் இதில் 3 ஹதீஸ்.
யார் சொல்றீங்க? ம் தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டுள்ளது. சரி, முதல் செய்தி. ரெண்டாவது, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சரி, மூணாவது, கணவன் மீது அன்பு காட்டக்கூடிய பெண்களையும் குழந்தைகளை பெற்றக்கூடிய பெண்களுக்கு மனம் முடியுங்க. அது முதல் விஷயம். ஆக ரெண்டாவது வேற யார சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்கப்பா. சரி, நல்ல பண்பு, நல்ல நல்ல நற்குணமுடையவராக நல்ல பண்புகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்கள் நடந்து கொண்டாங்க. அது என்ன ஹதீஸ் அதுல கொண்டு ஹதீஸ் என்ன? உங்கள் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர், நான் என் குடும்பத்தில் உங்கள் சிறந்தவனாக இருக்கிறேன். சரி, ரெண்டாவது. மூணாவது யார் சொல்றீங்க? சொல்லுங்க, அனுமதிப்பாங்க. சரி, அனுமதித்தாங்க. சரி, வேற மடியில அனைத்து முத்தமிடக்கூடியவங்க இருந்தாங்க. சரி, அதே மாதிரி பாத்திரத்தில் அவங்க ஆயிஷா எந்த இடத்துல தண்ணீர் பாத்திரத்தில் வாய் வைத்து குடிப்போம் அதே இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வைத்து குடிப்பவர்களாக இருந்தார்கள். சரி, நாலாவது விஷயம் என்ன? நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் மனைமாட வீடுகளுக்கு போவோம். சரி, அடுத்தால மனைமார்களுடைய அந்த வீட்டில் தங்குவாங்க. மனைவிமார்களுடைய தேவைகளை விசாரிப்பாங்க. அசருக்கு புற போய் அவங்களோட பேசுறது மூலமாக. சரி, ஐந்தாவது விஷயம் யார் சொல்றீங்க? ஐந்தாவது சொல்லாங்க. யாரும் சொல்றீங்களா? அஞ்சாவது விஷயம் என்ன படிச்சோம்? வேற யார் சொல்ல போறீங்க? தனது மனைவிமார்களுக்கு மத்தியில் சொல்லாங்க நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாங்க. பாராபட்சமின்றி நீதமாக அனைத்தையும் பங்கு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. சில நேரம் கூடுதலாக இது இருக்கும்போது என்ன செய்வாங்க? சில பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பவங்களாக இருந்தாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ற செய்தியை சொல்றார். சரி, ஆறாவது விஷயம் யார் சொல்றீங்க? ஆறாவது இல்லற உறவு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இரவை பொறுத்தவரையில இரவனுடைய இறுதி, இரவனுடைய ஆரம்பத்தில் இல்லற உறவு என்பது அமைந்து இருக்கும். அதே மாதிரி இரவனுடைய ஆரம்பத்தில் நபி அவர்கள் அவங்க இல்லற உறவில் ஈடுபடுவார்களாக இருந்தால் சில நேரங்கள் என்ன செய்வாங்க? குளித்து விட்டு தூங்குவார்கள். சில நேரங்களில் உலு செய்து விட்டு என்ன செய்வார்கள்? தூங்குவார்கள். ரசூலுல்லாஹ் சபித்த விடயம் எது? பின் துவாரத்தில் அதாவது ஒருவர் உறவில் ஈடுபடுவது என்பது சாபத்துக்குரிய விடயம் என்ற ஹதீஸ் அபூதாவுதில் வருது. அது ஒரு சுன்னத்தான கட்டாயம் கிடையாது, ஒரு சுன்னத்தான நடைமுறை. அதாவது கடமையான குளிப்பை விரும்பினா ஒரு குளித்து என்ன செய்யலாம்? தூங்கலாம். அது தள்ளி போட வேண்டும். என்ன செய்யலாம்? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தான் அவருக்கு அவசியம். அது வரைக்கும் உண்ணுவது பருகுவதிலே ரசூலுல்லாஹ் உது செய்வாங்க. சுன்னத்து உது செய்வது ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்புடைய நிலையில் இருக்கும்போது உண்ணுவதற்கும் பருவதற்கு நாடினாலும் என்ன செய்வார்கள்? உழு செய்து கொள்வாங்க என்று வருது. அதே மாதிரி அவங்க திரும்ப இல்லற உறவில் ஈடுபட விரும்பினாலும் உழு செய்து கொள்வாங்க என்று வருது. அப்படிலாம் செய்து வருது. ஹைர். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய துவா இல்லைங்களா? அதாவது கணவன் மனைவி இல்லற உறவின் போது அவங்க ஓத வேண்டிய துவாவாக ரசூலுல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய துவா. அந்த துவாவுடைய பரக்கத் என்னவென்றால் அதன் மூலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் ஷைத்தானுடைய தீங்குகள் அந்த குழந்தையை பாதுகாப்பு பெறுகிறது. அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்று வரக்கூடிய அந்த செய்தி. இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அடுத்து ஏழாவது ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளமையிலும் இருந்து ரசூலுல்லாஹ் இந்த வழிகாட்டலை வழங்கி இருக்கிறாங்க. அதாவது ஒருவர் திருமணம் முடிக்கிறாரு, அந்த புதுமண பெண்ணுடைய முன்னேற்ற ரோமங்களை பிடித்து ஓதக்கூடிய துவா, அல்லது ஒரு புதிதாக ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறாரு பணியாளனாக பணிக்கு, அதே போன்று ஒரு வாகனத்தினை செய்கிறாரு விலை கொடுத்து வாங்குற ஒட்டகத்தை, அப்போ அதனுடைய முன்னேற்ற ரோமங்களை பிடித்து பரக்கத்துக்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்றும், அதே போன்று அதில் ஓத வேண்டிய துவாவாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக
خيرها وخير ما جبلت عليه وأعوذ بك من شرها وشر ما جبلت عليه என்ற துஆ. அபு தாவூத் தால் வந்தா எங்க அபு தாவூத், ஜீம் ஹா வந்தா இப்னு மாஜா. இமாம் இப்னு கைம் சஹீஹ் கொண்டு வர, இமாம் இப்னு கைம் ஜாதுல் மாதிரி என்ன கொண்டு வர சரி இல்லை ஆண் பெண்ணுக்கு தான் சரியா. வக்கான யகூலுல் முத்தஸவ்விஜ், எட்டாவது விஷயம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு திருமணம் நடந்தால் அந்த புதுமண தம்பதிகளுக்கு பிரார்த்திப்பது. ஆண்கள் அந்த என்ன செய்யறது மணவாளனுக்கும், பெண்கள் அந்த மணவாளிக்கும் என்ன ஓதக்கூடிய துவாவாக பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ ஹைர் என்ற துவா. இது அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூல்களில் வருகிறது. 9வது விடயம் சொல்லுங்க பாபம். 9வது விடயம் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணம் செல்ல விரும்பினால் அந்த பிரயாணத்தில் தனது மனைவிமார்கள்ல யாரா என்ன செய்வாங்க, அழைத்து செல்வார்கள். என்ன செய்வாங்க, அழைத்து செல்வார்கள். எப்படி என்ன செய்வாங்க, அதை பெயர்களை போட்டு பார்ப்பாங்க, யாருடைய பேர் வருகிறதோ அவர்களை தான் அழைத்து செல்வார்கள். அழைத்து தடலை தடலை ஹைர் சரியா. அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அழைத்து செல்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து 10வது விஷயம் என்ன படித்தோம்? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க, எவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் நிறைய படித்திருக்கிறோம். அந்த முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நிறைந்திருந்தது. இப்போ அவங்களோட வீடுகள் என்பது மிக எளிமையான வீடுகளாகத்தான் இருந்துச்சு. அதாவது வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளில் சில நேரங்கள் என்னது, அந்த விளக்குகளை ஏற்றுவதை கூட என்ன செய்யுது, விளக்குகளை எரிய வைக்கக்கூட எண்ணெய்கள் இல்லாத அந்த காலங்கள் இருந்தது. அப்படியான சூழல் இருந்துச்சு என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம். அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இமாம் அவங்க என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் அந்த வீட்டை கட்டுறதோ அதை அலங்கரிக்கிறது, அதை விசாலப்படுத்துறது, இதிலெல்லாம் அவங்க ரசூலுல்லாஹ் என்ன கவனம் எடுக்கவே இல்லை. அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நாங்கள் படித்து பார்த்தோம்னா, அந்த 23 வருட வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அதில் தஅவாவும் ஜிஹாதும் மக்களுடைய பணிகளும் சுப்ஹானல்லாஹ் அப்படி அந்த பணிகளாகத்தான் அவைகள் இருந்தன. அதே நேரத்தில் சொல்லுவாங்க எல்லாவற்றையும் கவனித்தாங்க, எதிலும் குறை வைக்கலன்றது தான். இப்போ பாருங்க, அவ்வளோ அப்படியான ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு எப்படி இருந்தாங்கன்றதையும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். எனவே அதே போன்று 11வது விஷயமாக சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தனது மனைவி தலாக் விட்டு திரும்ப சேர்த்து கொண்டாங்கன்ற விஷயமும், அதே போன்று 1 மாதம் என்ன செஞ்சாங்க, சத்தியமிட்டு ரசூலுல்லாஹ் 1 மாதம் தனது மனைவிமார்களோடு சேர்வதில்லை என்றால், இப்போ இதெல்லாம் என்ன எடுத்து காட்டுதுன்னா, அதாவது ஒரு மனிதன்ற வகையில் குடும்பத்தில் என்ன செய்யும், இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன முன்மாதிரி, என்ன வழிகாட்டல், இதுக்கெல்லாம் என்ன முன்மாதிரி, என்ன வழிகாட்டல் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அவங்க யாரையும் அவங்க என்ன செய்யலை, திஹார் செய்தது கிடையாது என்ற இந்த விடயங்கள். அப்போ இதில் மொத்தம் நாங்கள் 11 விடயங்கள். எத்தனை விடயங்கள்? 11 விடயங்கள். அடுத்த தலைப்பு, அந்த தலைப்பில் நாங்கள் கொஞ்சம் 2-3 விஷயம் மட்டும் பார்த்து முடித்துக்கொள்வோம். ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஆமி வ ஷராப், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் உணவிலும் அவங்களோட குடிபானத்திலும். ஷராப் ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஆம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அவங்களோட உணவில் எப்படி அவங்களோட வழிகாட்டல். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கான லா யுரத்து மௌஜூதன் வலா யதகல்லஃபு மஃகூதன், இருக்கக்கூடிய ஒன்றை ரசூலுல்லாஹ் மறுக்கிறது இல்லை. ஒன்று வைக்கப்படுது, ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படுது, அதை என்ன செய்யறது இல்லை, ரசூலுல்லாஹ் அதை மறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வலா யதகல்லஃபு மஃகூதன், இல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் கேட்கவும் மாட்டாங்க. இல்லைங்களா? அது இல்லையே, அந்த கறி இல்லையே, இந்த கறி இல்லையே, அப்படியெல்லாம் கிடையாது. எது இருக்குதோ அதை மறுக்க மாட்டாங்க, இல்லாத என்ன செய்யறது கிடையாது, அதை அங்கே தேடிக்கொண்டிருக்கிறதும் கிடையாது. ஃபமா குர்ரிப இலைஹி ஷைஉம் மினத் தையிபாத் இல்லா அகலஹு, ரசூலுல்லாஹ்களுக்கு நல்ல ஒரு உணவு வைக்கப்படுதா அதை சாப்பிடுவாங்க. புரியுதா? இல்லா அன் தஆஃபஹு நஃப்ஸு, ரசூலுல்லாஹ்களுக்கு அது விரும்பலையா விட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது விரும்பலையா விட்டுருவாங்க.
அதாவது ஃபயத்துருக்கவும் மின் கைரி தஹரீமி. அடுத்து ரசூலுல்லாஹ் எப்படி அதை ஹராமாக்குறது, ஹராம் என்று புரிந்து கொள்றதல்ல. சொல்லுவாங்க ஹராம் இல்லைன்றால் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன செஞ்சிருவாங்க, அதை விட்டுருவாங்க. விளைஞ்சு அவன் சொல்றது வலா யஹ்மிலு நஃப்ஸஹு அலைஹி அலா குர்ஹின். அதாவது ரசூலுல்லாஹ் தன்னை அவங்க விரும்பாத உணவுல என்ன செய்யறது இல்லை, அதில் போய் சிரமப்படுத்த மாட்டாங்க. அந்த உணவை அப்படி உட்கொள்ளதான் வேண்டும் அப்படி என்பதல்ல. புரியுது அவன் சொல்றது. வமா ஆபத் ஆமன் கத்துன். நபி அவங்க எந்த உணவையும் குறை சொன்னது கிடையாது, எந்த உணவையும் அவங்க குறை கூறியதில்லை. இனிஷ்தஹாஹு அகலஹு, அதை விரும்பினா சாப்பிடுவாங்க, இல்லா தரக்கோ இல்லைன்னா என்ன செஞ்சிடுவாங்க, விட்டு விடுவார்கள். புரியுது அவன் சொல்றது. கமா தரக்க அக்வப்பி. சொல்லுவாங்க எப்படி அந்த உடும்பு இறைச்சி சாப்பிடாம விட்டாங்களோ. இப்போ ஹாலித் இப்னு வலீத் என்ன கேட்டாங்க, இது ஹராமான்னு கேட்டான். ஹராம் இல்லை, ஹராம் இல்லை, அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே தவிர எனக்கு அது வளமையில் இல்லைன்னு சொன்னதா. அப்போ அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். எனவே இது போன்று இப்போ சில உணவுகள் சிலவங்களுக்கு விருப்பமாக இருக்கும், சில உணவுகள் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால நாங்கள் அந்த உணவை குறை கூறக்கூடாது, அந்த உணவை என்ன செய்யக்கூடாது, குறை கூறக்கூடாது. நபி அவர்களுடைய உணவுடைய இந்த பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருந்தது என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொல்றாரு வக்கான யஅகுலு மா தயஸ்ஸர். நபி அவங்க எது அவங்களுக்கு கிடைக்குதோ என்ன செய்வாங்க, அதை உண்பார்கள். அவங்களுடைய எளிமையாகத்தான் அது இருந்தது. ஃபஇன் அஅவஸஹு ஸபர். இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையா, பொறுமையா இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையா என்ன செய்வாங்க, அவங்க பசியை ஏற்றுக்கொள்வார்கள். ஹத்தா இன்னஹு லயர்புத் அலா பத்னிஹி அல் ஹஜர மினல் ஜூ. எந்த அளவுக்கு, பசியின் காரணத்தால் வயிற்றில் கல்லை கட்டக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றில் கல்லை கட்டக்கூடிய அளவுக்கு. இதில் ஹந்தக் போன்ற போர்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ். வயுரல் ஹிலால் வல் ஹிலால் வல் ஹிலால். ஒரு பிறை பார்க்கப்படும், அடுத்த தலைப்பிறை பார்க்கப்படும், அடுத்த மாதத்தில் அடுத்த மாதத்துடைய தலைப்பிறை பார்க்கப்படும். இப்படி 3 தலைப்பிறைகள், புரியுதா, இப்படி பார்க்கப்படும். வலா யூகது ஃபீ பைத்திஹி நார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பு எரிந்திருக்காது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் அடுப்பு எரிந்திருக்காது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா மூன்றாவது வலம் யகுன் மின் ஹதி ஹப்சுன் நஃப்ஸி அலா நௌஇ வாஹித் மினல் அக்தியா. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்களோட வழிகாட்டில் ஒரு உணவு மட்டும்தான், ஒரு உணவுல மட்டும்தான் என்று ரசூலுல்லாஹ் இருக்கல. அவன் சொல்றது அந்த உணவு இல்லையா, வேறொரு உணவு என்ன செய்வாங்க, வேறொன்றை சாப்பிடுவாங்க. ஹலாலா உள்ள என்ன செய்வாங்க, அவருடைய தூதர் உட்கொள்ளக்கூடிய இதுதான் இருக்கணும், இந்த கறி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அப்படிதானே. இது இல்லாட்டி இறங்காது, இது இல்லாட்டி என்ன செய்யாது, இறங்காதுன்னா இல்லை. அது அல்லாஹ்வுடைய தூதர் எது கிடைக்குதோ அதை என்ன செய்வார்கள், அவர்கள் உண்பார்கள் என்ற விடயத்தை என்ன செய்கிறாரு இதுல மூன்றாவதாக சொல்கிறார். இன்ஷா இந்த 3 விடயங்களோட வச்சுக்க. அடுத்த விஷயம் கொஞ்சம் நீண்ட விஷயமா இருக்குது. இன்ஷா அடுத்த வகுப்புல அதனுடைய ஏனைய வழிகாட்டல்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதமான வழிகாட்டல்களை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்றாரு. அப்படியான ஒரு தொகுப்பு தான் இது. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொருவரும் நேசிக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளுக்குரியவன் அல்லாஹ்வுடைய தூதர். என்னென்ன பண்புகளை ஒரு மனிதன் நேசிப்பானோ அந்த அனைத்து பண்புகளுக்கும் உரிய ஒரு தலைவர் தான் யாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த தூதருடைய சிறந்த வழிகாட்டல்களை நமது வாழ்வில் நாம் பின்பற்றி வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.